எம்ஜிஆருக்கும் விஜய்க்கும் எந்த விதத்தில் ஒப்பீடு வந்து ஒண்ணுன்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு பேரும் நடிகர்கள். ரெண்டு பேரும் தனியாக கட்சி தோன்றி அந்த கட்சி நிறுவனராக இருந்து ஆட்சியை பிடிக்க போகிறார் இவர், பிடித்தார் அவர். அதிமுக வந்து நீங்க அரசியல் வரலாற்றை எடுத்து பாத்தீங்கன்னாலும், அதிமுக எதிர்கட்சியாக இருந்த காலம் கம்மி. 77 முதல் இன்று வரை எதிர்கட்சியாக அவர்கள் அமர்ந்த காலம் கம்மி. ஆளும் கட்சியாக இருந்த காலம் தான் அதிகம். என்டிஆருக்கும் விஜய்க்கும் எதெல்லாம் ஒத்து போகும், எது ஒத்து போகாதுன்னு நான் சொல்றேன். ரெண்டு பேரும் நடிகர்கள். ரெண்டு பேரும் கட்சி ஆரம்பித்து முதல் முறை என்டிஆரும் வந்து ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏ, சீஃப் மினிஸ்டர். திரு விஜய் அவர்களும் எம்எல்ஏ ஆன உடனே சீஃப் மினிஸ்டர். சோ ரெண்டு பேருமே சிஎம் தான் அசம்பிளிக்குள்ள காலடி வைக்க போறாங்க. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. மத்திய அரசை பகச்சிக்கணும்ன்ற எண்ணமும் விருப்பமும் திரு விஜய் அவர்களுக்கு இருந்தால் காங்கிரசுடன் நேரடியாக கை கோர்க்கட்டும். 2029 வரும் தேர்தலை சந்திக்கட்டும். தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அரசியல் மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. மக்களை சந்திப்பதற்கும் அவரின் சொந்த எம்எல்ஏக்களை சந்திப்பதற்கும் பிளஸ் மற்றவர்களை சந்திப்பதற்கும் இவருக்கு இடையே ஒரு திரை இருக்க போகிறதா, இல்லை இவர் நேரடியாக சந்திப்பதற்கு இவர் அதற்கான சூழ்நிலையை ஏற்படுத்த போகிறார்? இந்த மொத்த வங்காள விரிகுடா கொட்டி இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாத்திலையும் வந்து என்டிஏ ஆட்சி. சோ இந்த என்டிஏவோட ஆட்சி இருப்பதனால் விஜய் லாபம் அடையலாம். ரெஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் டாக்டர் நிரஞ்சன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். ஜெய்ஹிந்த். வணக்கம். ஜெய்ஹிந்த் சார். விஜய் வந்து முதலமைச்சராக தேர்வு செய்யப்படுறதுக்கான வாய்ப்புகள் தமிழ்நாட்டில் அந்த சூழல் ஏற்பட்டிருக்கு. அதே போன்று விஜய் வந்து முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர், அதே போன்று அண்டை மாநிலமாக இருக்கக்கூடிய ஆந்திராவுடைய முதலமைச்சராக இருந்த NT ராமாராவ் உள்ளிட்ட தலைவர்களோடு, அதாவது நடிகர்களாக இருந்து முதலமைச்சராக பரிமாற்றம் அடைந்த அவர்கள் ஒப்பிட்டு பேசுறாங்க. எப்படி சார் இந்த ஒப்பீடுகளை பாக்குறீங்க? நீங்க என்டிஆரை பத்தி பேசுனதாலையும் எம்ஜிஆரை பத்தி பேசுனதாலும், எம்ஜிஆருக்கும் விஜய்க்கும் எந்த விதத்தில் ஒப்பீடு வந்து ஒண்ணுன்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு பேரும் நடிகர்கள், உச்ச அந்தஸ்து பெற்ற நட்சத்திரங்கள் ஒண்ணு. அடுத்து மத்தபடிக்கு எடுத்து பாத்தீங்கன்னா, ரெண்டு பேரும் தனியாக கட்சி தோன்றி அந்த கட்சி நிறுவனராக இருந்து ஆட்சியை பிடிக்க போகிறார் இவர், பிடித்தார் அவர். அத்தோட நின்னுடும் ஒப்பீடு. அதுக்கு மேல எம்ஜிஆருக்கும் விஜய்க்கும் எந்த ஒப்பீடு பண்ணுவது வந்து மிகப்பெரிய தவறு எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா திரு எம்ஜிஆர் அவர்கள் 1967 இருந்தே எம்எல்ஏவா இருந்தவர். அவருக்கு வந்து சட்டமன்றம் என்றால் என்னவென்று தெரியும், சட்டமன்றத்தில் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்பது தெரியும். ஆட்சி நிர்வாகத்தை பத்தி ஓரளவுக்கு புரிதல் இருந்தது. 10க்கு கட்சி என்றால் என்னவென்று தெரியும், கட்சி நிர்வாகம் என்றால் என்னன்னு தெரியும். கணக்கு கேட்டால தனியா ரெண்டு பேருக்கும் பிரச்சனை வந்து உருவாச்சு. திமுக கணக்கு கேட்டுதானே, எம்ஜிஆர் பொருளாதார அதை கணக்கு கேட்டார்ல, திமுக கட்சி வந்து வரவு செலவு கணக்கு கேட்க போய் தானே பிரச்சனை தொடங்கி. அப்கோர்ஸ் அது பல்வேறு காரணங்கள். ஒரு காரணம் அவர் கணக்கு கேட்டாருன்னு சொல்லுவாங்க. திமுக காரங்களை கேட்டா அவர் மந்திரி சபையில இடம் கேட்டாரு, நீ நடிக்கிறத நிறுத்திட்டு சபையில இடம் கொடுக்குறேன், இந்த மந்திரி சபையில இடம் கொடுக்குறேன்ட்டு கருணாநிதி அவர்கள் சொன்னாருன்னு சொல்லிட்டு ரெண்டு கருத்துக்கள் நிலவினாலும் ஒண்ணு அடிப்படையான உண்மை. எம்ஜிஆர் வந்து அடிபட்ட அந்த கழுத்தில், குண்டு பாய்ந்த கழுத்தில் அடிபட்ட அந்த போட்டோ மாத்திரமே அங்கங்க ஒட்டி திமுக பிரச்சாரத்துக்கு ஒரு முக்கிய கருவியாக பயன்படுத்தப்பட்டது. அனுதாப அலை வந்து எம்ஜிஆர் பக்கம் வீசிய அனுதாப அலை அவர்களுக்கு சாதகமாக அமைந்தது 67 தேர்தல்ல. அப்பயும் திமுக கூட்டணியில தான் ஜெயிச்சது. அது வேற காரணம், அது வேற கதை, அதை விட்டுருங்க. அத்தோட ஒப்பீடுகள் வந்து எம்ஜிஆர் கூட பண்ணக்கூடிய ஒப்பீடுகள் அத்தோட நின்னுடணும். சரி, நீங்க வாக்கு சதவீதம் என்று எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவர் தான் வாக்கு எடுத்தாரு. சோ அவர் வந்து கருணாநிதி தான் எதிர்த்தாரு, அவர் பெரிய எதிரிகளே இல்ல, இவர் 2 திராவிட கட்சிகளை எதிர்த்து போராடி இருக்காரு. கருணாநிதி இந்த 2 திராவிட கட்சிகளுக்கும் சக்தி வாய்ந்த ஒரு தலைவர், அதை நீங்க மறந்துடாதீங்க. எம்ஜிஆரை சமாளிச்சு ஜெயலலிதாவை சமாளிச்ச தலைவர் கருணாநிதி. ஜெயலலிதா கருணாநிதியை சமாளித்த ஒரு சிங்கப்பூர். இன்னைக்கு அது மாதிரியான ஒரு தலைமை 2 கட்சியிலும் இல்ல. அது விஜய்க்கு சாதகமாக அமைந்த சூழல். ஒருவேளை இன்று ஜெயலலிதா இருந்திருந்தாலோ, இல்லாத பத்தி நம்ம பேசக்கூடாது, இருந்திருந்தாலோ, கருணாநிதி இருந்தாலோ சிச்சுவேஷன் வேறையா இருந்திருக்கலாம். ஏன் பாஜக தனியாக நின்று இருந்தாலும் கூட சிச்சுவேஷன் வேறவா இருந்திருக்கும். பாஜக தனியா நின்னா கூட சிச்சுவேஷன் வேறையா சார். டெஃபினட்டா என்ன பொறுத்த வரைக்கும் வேறையா இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதிமுகவோட சேர்ந்தது வந்து இவங்களுக்கு பலன் அளிக்கவில்லை என்றது என்னோட உள்மனசு சொல்லிட்டே இருந்தது. ஆனா அப்கோர்ஸ் நான் அரசியல் பேசாதனால என்னோட நண்பர்கள் வட்டாரத்துல, மத்தவங்க வட்டாரத்துல என்னோட கருத்தை நான் சொல்லும்போது நான் சொல்லியிருக்கேனே தவிர்த்து
வெளிப்படையாக எந்த இதுக்கு நான் சொன்னதில்லை, அத்தோட நின்றுடும். அதனால திரு எம்ஜிஆர் அவர்கள் 1977 அவர் தேர்தல் சந்திக்கும் போது இந்திரா காந்தி என்று சர்வ வல்லமை படைத்த ஒரு காங்கிரஸ் தலைவரின் கட்சி அவருக்கு எதிரே நின்றது. கிட்டத்தட்ட 75 வரை ஆட்சி புரிந்த, அதாவது அண்ணா மறைவுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்து நாவலர் நெடுஞ்செழியன் வந்து சில நாள் தான் முதல்வராக இருந்தார். அதுக்கப்புறம் கருணாநிதியை தான் தேர்ந்தெடுத்தாங்க. கருணாநிதி அந்த பீரியட்ல இருந்து 71 தேர்தல ஜெயிச்சு 75 வரைக்கும் அவர் தொடர்ந்தார். கிட்டத்தட்ட 6 வருடங்கள் 7 வருடங்கள் 1.5 வருடங்கள் இறந்துட்டார். கிட்டத்தட்ட 8 வருடங்கள் அவரு முதல்வரா இருந்தார். யாரு? திரு கருணாநிதி அவர்கள். அவரையும் எதிர்த்து ஜெயலலிதா அம்மையாரையும் எதிர்த்து தேர்தலில் வெற்றி கண்டார் திரு எம்ஜிஆர் 77. அத்தோட நின்றுல 77 வெற்றி கண்ட எம்ஜிஆர் 80 ஆட்சி பறி போனது. அறுதி பெரும்பான்மையுடன் வெற்றி கண்டார். இன்னைக்கு விஜய் வந்து 38% வாக்கு வாங்கியிருக்காரு, 35% மேல வாங்கிட்டார். அப்படி ஆமா வாங்கிட்டார், இல்லன்னு நான் சொல்ல வரல. இந்தியா வந்து ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் சிஸ்டம் இல்ல. அங்க எத்தனை வாக்குகள் எந்த கட்சி வாங்குவது என்பது முக்கியம் அல்ல, எத்தனை சீட்டுகள் வாங்குவது என்பதுதான் முக்கியம். 2014 காங்கிரஸ் வந்து பாஜகவோட அதிகமான இடங்களில் போட்டி போட்டு தோற்றுவிட்டது. பாஜக கம்மியான இடங்கள்ல, கம்பேரிட்டிவ்லி கம்மியான இடங்கள்ல போட்டி போட்டு அறுதி பெரும்பான்மையோடு ஒரு 10 சீட் எக்ஸ்ட்ரா வாங்கிச்சு, 11 சீட் எக்ஸ்ட்ரா வாங்கிச்சு நினைக்கிறேன். 283 சீட் 2014. சோ இதுல வந்து சீட்டு தான் கணக்கே தவிர்த்து ஓட்டு பர்சன்டேஜ் 2வது தான் இந்தியால கணக்கு. ஒரு ஓட்டுல தோத்த மந்திரியும் இருக்காங்க, ஜெயிச்ச ஆளும் இருக்காங்க. இந்த இதுலயே பார்த்தோம். ஆமா ஆமா, பெரிய கருப்பன் சிவகங்கை மாவட்டத்துல. ஆமா, அமைச்சர் பெரிய கருப்பனா ஒரு ஓட்டுல தோத்துருக்காரு. அதெல்லாம் பார்த்திருக்கோம். ஆந்திரால ஒரு எலெக்ஷன் 2007 நடந்த எலெக்ஷன்ல டிடிபிக்கும் காங்கிரஸ்க்கும் நடந்த இடைத்தேர்தல்ல, பாராளுமன்ற இடைத்தேர்தல்ல டிடிபியோட கேண்டிடேட் அசோக் கஜபதி ராஜ் இப்போ கவர்னரா இருக்காரு. அவர் வெறும் 7 ஓட்டுல தோத்தார் தெரியுமா? 7 ஓட்டு. எம்பி எலெக்ஷன்ல 7 ஓட்டுன்றது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? 700 ஓட்டு இல்ல, 7 ஓட்டு. சோ அதனால நீங்க வந்து இதையெல்லாம் நீங்க பொருட்படுத்த கூடாது. ஏன் திரு சிதம்பரம் தோத்துட்டு திரும்பி ஜெயிச்சதா அறிவிச்சு திரும்பி அவர் வந்து அது கோர்ட்டுக்கு போய் எத்தனை நாள் அந்த கேஸ் நடந்தது. சோ அதெல்லாம் நீங்க பொருட்படுத்த கூடாது, அதெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்க கூடாது. இப்ப கூட திரு விஜய் அவர்கள் ஜெயிச்ச தொகுதிகள் எல்லாத்தையும் கணக்கிட்டு பார்த்தோம்னா 108 தொகுதிகள்ல ஆக்சுவலா பார்க்க போனா 107 தொகுதிகள் தான் ஜெயிச்ச மாதிரி கணக்கு அவரு. ஏன்னா ஒன்னு ராஜினாமா பண்ண வேண்டிய கட்டாயம் அவருக்கு இருக்கு. 107 தான் தாவாக்கா ஜெயிச்சது 108 இருந்தாலும் அவர்கள் சட்டசபைக்குள் போகும்போது 107 பேரா தான் போக முடியும். சினிமால தான் டபுள் ஆக்ஷன் முடியும், சட்டசபைக்குள் டபுள் ஆக்ஷன் முடியாது. இல்ல திருச்சி எம்எல்ஏ வேறு, பெரம்பூர் எம்எல்ஏ வேறுன்னு 2 பேர் போக முடியாது அவரால். என்டிஆரே வந்து 2 தொகுதி ஜெயிச்சாரு. இப்ப முதல் தேர்தல் 1983 நடந்த தேர்தல்ல 2 தொகுதியில நின்று, திருப்பதியும் குடிவாடாலையும் நின்று 2 தொகுதியும் ஜெயிச்சாரு அவரு. ஒரு தொகுதியை ரிசைன் பண்ணாரு. அது விஜய் இன்னைக்கு ஒப்பீடு பண்ணணும்னா யாரு கூட ஒப்பீடு பண்ணலாம்டான்னா திரு என்டிஆரோடு ஓரளவுக்கு ஒத்து போகும். என்ன காரணம் சார்? என்ன இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒப்பீடு என்ன சார்? எம்ஜிஆருக்கும் விஜய்க்கும் எதெல்லாம் ஒத்து போகுது, எது ஒத்து போகாதுன்னு சொல்லிட்டு உதாரணங்கள் இப்ப சொன்ன மாதிரி என்டிஆருக்கும் விஜய்க்கும் எதெல்லாம் ஒத்து போகும், எது ஒத்து போகாதுன்னு நான் சொல்றேன். முதல் எது ஒத்து போகும்டானா 2 பேரும் நடிகர்கள். 2 பேரும் கட்சி ஆரம்பித்து முதல் முறை எம்எல்ஏக்களாக தேர்ந்தெடுக்கும் போதே முதல்வராகவும் மாறி. என்டிஆரும் வந்து ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏ, ஃபர்ஸ்ட் எம்எல்ஏ ஆன உடனே சீஃப் மினிஸ்டர். திரு விஜய் அவர்களும் எம்எல்ஏ ஆன உடனே சீஃப் மினிஸ்டர். சோ 2 பேருமே சிஎம் தான் அசம்பிளிக்குள்ள காலடி வைக்க போறாங்க. சுத்தி இருந்தவங்க அதுல 2 கட்சி அமாவாசை, 5 கட்சி அமாவாசைங்க அவர் கூடயும் இருந்தாங்க, இவர் கூடயும் இருக்கு. ஆனா என்டிஆர் வந்து 1.5 வருடத்துக்குள்ளேயே அவர் கட்சிக்குள்ள இருந்த குழப்பத்தினாலேயே, அவர் கூட இருந்த ஆளாலேயே நாதல்ல பாஸ்கர் ராவ் எனும் ஒரு நபர் அவருக்கு பின்னாடி கிளர்ச்சியில் ஈடுபட்டு அவர் ஹாஸ்பிட்டலுக்கு சென்ற போது, புரூக்லின் ஹாஸ்பிட்டலுக்கு சென்ற போது பைபாஸ் சர்ஜரிக்காக அவர் ரிட்டர்ன் வந்தார். அவர் வரத்துக்குள்ளேயே அவர் பின்னாடி முதுகில் குத்தி கணிசமான ஒரு எம்எல்ஏக்கள், குறைந்த அளவு தான் அப்போ கூட இவர்கிட்ட நம்பர்ஸ் இருந்தது. அப்படி பார்த்தா வரலாற்றிலேயே அதிக ஓட்டு சதவீதம் எடுத்து பாத்தீங்கன்னா விஜய் ஒன்னும் ஆஹா ஓஹோன்னு சொல்ற 30% ஆஹா ஓஹோன்னு சொல்றவங்களுக்கு என்டிஆர் எவ்வளவுன்னு போய் பாத்தீங்கன்னா தெரியும், 46%. அந்த காலத்துல 46% எவ்வளவு தெரியுமா? சோ வரலாறு காணாத வெற்றி அதுதான். 284 தொகுதி 206 தொகுதி அறுதி பெரும்பான்மையோட அதிகம் முதல் தேர்தலையே. அப்படி இருந்தும் உள்கட்சி பூசல்களாலையும் உள்கட்சியிலேயே அவருக்கு பின்னாடி முதுகில் குட்டும் நபர்கள் இருந்ததாலையும் அவர் வந்து ஆட்சி அதிகாரத்திலிருந்து அகற்றப்பட்டார். அன்னைக்கு இருந்த கவர்னரும் அன்னைக்கு இருந்த மத்திய அரசும் ஒன்னு சேர்ந்து இந்திரா காந்தி அம்மையார் தலைமையில அரசு
நாதல பாஸ்கர் ராவை மந்திரி சபையை அமைக்க சொல்லி அவரை மந்திரி ஆக்கினாங்க, காங்கிரஸ் சப்போர்ட் வச்சுக்கிட்டு. அவருக்கு அறுதி பெரும்பாலே இல்ல. அப்ப என்டிஆர் மிகப்பெரிய போராட்டத்துல ஈடுபட்டு திரும்பியும் கோர்ட் வரைக்கும் சென்று நீதி போராட்டம், மக்கள் முன்னாடி, அதாவது மக்கள் சபையிலும் போராட்டம், நீதிமன்றத்திலும் போராட்டம், ரெண்டு கையையும் கையில எடுத்து பல எதிர்கட்சிகள் அவர் பின்னாடி திரண்டு அது பெரிய ஒரு இஷ்யூவா மாறி கடைசியில என்டிஆர் வந்து திரும்பியும் ஆட்சி அதிகாரம் அவர் கைக்கு வந்தது. ஆனா வந்த 6 மாதத்துல சட்டசபையை கலைச்சிட்டு திரும்பி தேர்தலை திரும்பியும் தேர்தலை ஜெயிச்சு வந்தார் அவர். அப்ப 188 தொகுதி தான் என்னவோ ஜெயிச்சார் அவரு, முன்னோட கம்மியா ஜெயிச்சார். ஒண்ணு என்ன புரியுதுறான்னா, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒரு சிஎம் வந்து உட்காரும் போது அவர் கூட யாரெல்லாம் மந்திரி சபையில இருப்பாங்க, யாரெல்லாம் மந்திரிகளை ஆக்குவாங்கன்னு சொல்லிட்டு அதை முக்கியமா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ரெண்டாவது, யாரு எப்ப யார கால வருவாங்கன்னு சொல்ல முடியாது. மூணாவது, மத்திய அரசு இணக்கமான போக்கு வைக்க தவறினால் ஆட்சி பறிபோகும் நிலைமை ஏற்படும் என்பதுக்கும் தெரிந்த உண்மை. ஒருவேளை திரு விஜய் அவர்களும் ஒன்றிய அரசுன்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சாருன்னா பழைய அரசு மாதிரி, அது அவருக்கு பலன் அளிக்காது. வேற காங்கிரஸோட அவர் கூட்டணி சொல்றாரு, வச்சுட்டாரு சார். அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு எல்லாம் வெளியாயிடுச்சு சார், அதிகாரப்பூர்வமான வெளியாயிடுச்சு. இன்னொரு பக்கம் அதிமுக கூடயும் கூட்டணி வச்சுக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காரு. இல்லன்னு மறுக்க போறீங்களா? அவருக்கு வந்து அஞ்சு எம்எல்ஏக்கள் இருக்க காங்கிரஸோட கிட்டத்தட்ட 40 எம்எல்ஏக்கள் மேல இருக்க அதிமுக தான் முக்கியம். நிலையான ஆட்சி கொடுக்கணும்னா அதிமுக வேணுமா இல்ல காங்கிரஸ் வேணுமான்னு கேட்டா என்ன சொல்ற? கண்டிப்பா அதிமுக தான். அவங்கதான் அதிக சீட்டுகளை வச்சுன்னு இருக்காங்க. ரெண்டாவது, அதிமுக வந்து நீங்க அரசியல் வரலாற்றை எடுத்து பாத்தீங்கன்னாலும் அதிமுக எதிர்கட்சியாக இருந்த காலம் கம்மி. 77 முதல் இன்று வரை எதிர்கட்சியாக அவர்கள் அமர்ந்த காலம் கம்மி. ஆளும் கட்சியாக இருந்த காலம் தான் அதிகம். 78 87, 91 96, 2001 2006, 2011 2021, இப்படி பாத்தீங்கன்னா அவங்க ஆளுங்கட்சியா இருந்த காலம் வந்து கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளை கடக்கும். 30 ஆண்டுகளுக்கு கிட்ட வந்திருந்த அவங்க ஆட்சி காலம். அதே அதுக்கு பாதிக்கும். திமுக எதிர்கட்சியா உட்கார்ந்து அவங்களுக்கு ஒன்னும் சலைப்பு இருக்காது. அவங்க எதிர்கட்சியா உட்கார்ந்து அரசியல் அவங்களால பண்ண முடியும். அதிமுக கட்சிக்காரர்களால ஆளுங்கட்சியில உட்கார்ந்தா மாத்திரம்தான் அவங்களுக்கு அங்கீகாரமும் அந்த கட்சியோட நிர்வாகிகளோ இல்ல அந்த கட்சியோட தொண்டர்களையோ தக்க வச்சுக்க முடியும். எதிர்கட்சியில உட்கார்ந்தா தக்க வச்சுக்க முடியாது. சோ ரெண்டாவது, காங்கிரஸை நம்பி குதிரைறது மத்திய சர்க்காரை நேரடியா பகைச்சிக்கிறதுக்கு சமம். மத்திய அரசை நேரடியா பகைச்சிக்கிறதுக்கு அது மத்திய அரசை பகைச்சிக்கணும்ன்ற எண்ணமும் விருப்பமும் திரு விஜய் அவர்களுக்கு இருந்தால் காங்கிரசுடன் நேரடியாக கை கோர்க்கட்டும். 2029 வரும் தேர்தலை சந்திக்கட்டும். அதுக்குள்ள அரசியல் மாற்றங்கள் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அரசியல் மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. 29 தேர்தல், பாராளுமன்ற தேர்தல் நான் சொல்றது. அது வரைக்கும் விஜய் வந்து ஆட்சி நிலைத்து இருக்குமா என்பது ஒரு கேள்வி இருக்கு. அதிமுக ஆளுங்க உள்ள வராங்க, இவர் அங்க இங்க வந்து ஒரு 2 பேர், ஒருத்தர் 3 பேர் இப்படி சேர்க்கிறார். ஒருவேளை கட்சியிலேயே பிளவு ஆந்திராவில் நடந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து தமிழ்நாட்டில் நடக்காத என்ன இருக்கு? அதுதான் சார் என்னோட கேள்வி. ஏன்னா வந்து எம்ஜிஆருக்காவது அந்த திமுக காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளோடு அவர் பயணிச்சிருக்காரு, ஒரு அரசியல் அனுபவம் இருக்கு. ஆனா வந்து என்டி ராமாராவும் சரி விஜயும் சரி எந்த ஒரு பின்புலமும் இல்லை, அரசியல் பின்புலம் இல்லாதவங்க. இதனாலதான் என்டி ராமராவுடைய கட்சி வந்து ஆட்சி அமைச்ச உடனே அந்த ஒரு வருஷத்துல கொலாப்ஸ் ஆயிடுச்சு. விஜய்க்கு அந்த நிலை ஏற்படுமா சார்? பொறுத்த வரைக்கும் இந்த எலெக்ஷன் வந்து திராவிட கட்சிகளுக்கு எதிரான ஓட்டு விழுந்த எலெக்ஷனை பாக்குறேன். ஒரு கோபத்தில் விழுந்திருக்கிற ஓட்டா தான் பாக்குறேன். இவர் வந்து எந்த சமுதாயத்துக்கும் அவரை அடையாளப்படுத்திக்காத ஒரு முதல்வராக இருப்பார் என்று கருதுறேன். இல்ல ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு தான் நான் முதல்வராக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போன அரசுல இருந்த சில பேர் மாதிரி அவரே காட்டிக்கணும்னு நினைச்சாடுறான்னா இவருக்கும் பின்னடைவு என்பது 2 ஆண்டுகளுக்குள்ளேயே நடக்கக்கூடியதுக்கு வாய்ப்பு உண்டு. அடுத்த பாராளுமன்ற தேர்தலுக்குள் தமிழ்நாடுக்கு ஒருவேளை பாராளுமன்ற தேர்தலும் சட்டமன்ற தேர்தலும் ஒரே நேரத்தில் நடக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படலாம். கடைசியா அது மாதிரி நடந்தது 1996 நடந்தது. சட்டமன்ற தேர்தலும் பாராளுமன்ற தேர்தலும் ஒரே நேரத்துல நடந்தது தமிழ்நாட்டுல. அது மாதிரி ஒரு சூழல் ஏற்படுவதற்கும் 29 வாய்ப்பு உண்டு. 1 வருடம் வரைக்கும் இவருக்கு வந்து 6 மாசம் ஹனிமூன் பீரியட் இருக்கும். இவர் ஆட்சி யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க, ஓரளவுக்கு ஒத்துக்கிட்டு போவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அடுத்த 6 மாசங்கள்ல ஃபர்ஸ்ட் இவருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை 3 பிரச்சனை இருக்கு. முதல் பிரச்சனை நிதிநிலை. இவர் என்ன பட்ஜெட் கொடுக்க போறாரு? ஏன்னா போன கவர்மெண்ட் கொடுத்துட்டு போனது இன்ட்ரீம் பட்ஜெட். ஒரு காபந்து சர்க்கார் கொடுக்க வேண்டிய பட்ஜெட் அவங்க கொடுத்துட்டு போனாங்க, ஓட்டான் அக்கௌண்ட் பட்ஜெட் அப்படின்னு. முழு பட்ஜெட் கொடுக்க வேண்டியது இந்த அரசோட கடமை, புதுசா அமைய போற அரசோட கடமை. இவங்க வாக்குறுதிகளுக்கு எங்க பணம் இருக்கு? ஏற்கனவே 10 கோடி கடன்ல தான் இருக்கு தமிழ்நாடு. 10 லட்சம் கோடி, 10 கோடி இல்ல 10. ஓகே, ஏற்கனவே 10 லட்சம் கோடி கடன்ல தான் இருக்கு தமிழ்நாடு. ஆமா,
புதுசா கடன் எங்க இருந்து வாங்க முடியும்? சென்டர் கிட்ட இருந்து வாங்க முடியுமா? அது அவர் அப்புறம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. ஒரு டைம்ல வந்து 1996 கலைஞர் வந்து ஆட்சிக்கு வந்தப்புறம் கருணாநிதி அவர் சட்டசபையில சொன்னது, தமிழக போலீஸின் ஈரல் அழிந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி இப்போ வந்து தமிழ்நாடு போலீஸோட செயல்பாடுகள் மிகப்பெரிய கேள்விக்கு ஆளாக்கப்பட்டுள்ளன. போதை மருந்து கலாச்சாரம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் கற்பழிப்புகள். சட்ட ஒழுங்கை இவர் மேம்படுத்துவதற்கு என்ன முயற்சிகள் எடுக்க போகிறார்? யாரை முக்கிய பொறுப்பில் அமர வைக்க போகிறார்? இதற்கான அட்வைசர்களாக தேர்ந்தெடுக்க போகிறார். அவர்கள் மதசாயம் பூசியவர்கள் இருப்பார்களா அல்லது நாட்டின் பாதுகாப்பை புரிந்தவர்களாக இருப்பார்களா? ஒரு முக்கியமான கேள்வி. சோ அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயம், இவர் பண்ணக்கூடிய இது இளைஞர் சமுதாயத்துக்கு இவர் என்ன செய்ய போகிறார்? தமிழ்நாட்டுல இவருக்கு பேராதரவு இளைஞர் சமுதாயத்துக்கிட்ட இருந்து கிடைச்சிருக்கு. அதே இளைஞர் சமுதாயம் தவாக்கா கொடிய வந்து சில இடங்கள்ல போட்டுக்கிட்டே என்னால டாஸ்மாக் கடை கிட்ட பார்க்க முடியும். இவர்களுக்கு என்ன செய்ய போகிறார்? அவர்களை குடி போதையில் இருந்து எப்படி மீட்டு எடுத்துட்டு வர்றதுக்கான முயற்சிகளை அவரின் அரசாங்கம் எடுக்க போகிறது. சோ அரசியல் சூழல் தமிழ்நாட்டில் இன்னும் வரப்போற 2 ஆண்டுகளில் ஒரு கலைபரமாகத்தான் இருக்க போகிறது. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் நம்ம பார்த்தோம்டான்னா இவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப கம்மி, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸே இல்ல. ரெண்டாவது இவரோட ஆக்சசிபிலிட்டி என்ன, மக்களை சந்திப்பதற்கும் அவரின் சொந்த எம்எல்ஏக்களை சந்திப்பதற்கும் பிளஸ் மற்றவர்களை சந்திப்பதற்கும் இவருக்கு இடையே ஒரு திரை இருக்க போகிறதா, இல்ல இவர் நேரடியாக சந்திப்பதற்கு இவர் அதற்கான சூழ்நிலையை ஏற்படுத்த போகிறார்? ஸ்டாலின் அவர்களுக்கு அந்த திரை இருந்த ஒரே காரணம் தான் இன்னைக்கு என்ன கொளத்தூர்ல ஆச்சுன்னு நம்ம பாக்குறோம். அடுத்து இன்னொரு முக்கியமான நான் பாக்குற விஷயம், நான் சொல்ல வேண்டிய விஷயம், தமிழ்நாட்டில் இருந்த போன ஆட்சி போல் பக்கத்து மாநிலத்தில் இருந்த கம்யூனிஸ்ட் ஆட்சி போல் அல்லது மேற்கு வங்கத்தில் இருந்த டிஎம்சி ஆட்சி போல் இவர்களும் இந்து விரோத போக்கை கைப்பிடிக்க போகிறார்களா இல்லை கைவிட போகிறார்களா? இந்து விரோத போக்கு தான் இவர்களின் முக்கியமான மைய கொள்கையாக இருந்தால் திரு ஸ்டாலின் தோத்தார், திரு பினராயி விஜயன் தோத்தார், திரு மமதா பானர்ஜியும் தோத்தார். யாரெல்லாம் இந்து விரோத போக்கை கையில் எடுத்தாங்களோ அவங்க எல்லாம் அவங்க எக்ஸ் எம்எல்ஏ எக்ஸ் சிஎம் மாறினாங்க. அவரவர்கள் மதத்தை பின்பற்றுவதற்கு அவரவர்களுக்கு சுதந்திரம் உண்டு. ஒரு குறிப்பிட்ட மதத்தை தூக்கி பிடித்து மற்ற மதத்தை கொச்சையாக பார்ப்பதும் அதை பற்றி கொச்சையாக பேசுவதும் தவிர்த்தால் இவர்களுக்கு அரசியல் எதிர்காலம் உண்டு. இல்ல அரசியல் எதிர்காலம் என்பது கேள்விக்குறியாக மாறும். இந்த தேர்தல் சொல்லாமல் சொன்ன அறிகுறி என்னவென்றால், இந்து விரோதிகளாக இருப்பவர்கள், இந்துக்களை கொச்சையாக பேசுபவர்கள், இந்து சமயத்தை கொச்சைப்படுத்துபவர்களை மக்கள் வாய் திறந்து பேசாமல் அவர்களால் அகற்ற முடியும். திருப்பரங்குன்றத்தில் இவர் என்ன செஞ்சாரோ அங்க ஜோதி ஏத்தக்கூடாதுன்னு சொன்னாரு, இவரை வீதிக்கு எடுத்துட்டு வந்துட்டாங்க. சபரிமலையில கைய வச்சாரு. பினராயி விஜயன் மலையாள நாட்டிலேயே காணாம போயிட்டார். மம்தா பானர்ஜி அசன்சோல் காளி கோயில மூடினாங்க. மக்களே காளிகளாக மாறி தாண்டவம் ஆடி மம்தா பானர்ஜிய மைசாசுர மர்தினின்னு சொல்லுவாங்க. காளிய அரக்கனை அழிச்சதா சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு அரக்கத்தனமான ஒரு அரசை தூக்கி விசிறி அழிஞ்சிட்டாங்க. இன்னொன்னு நல்லா பாருங்க, கடைசியா என்னோட இது அசாம் முதல் ஆந்திரம் வரை, ஏன் பாண்டிச்சேரி வரை என்டிஏவின் ஆட்சி. மொத்த ஈஸ்ட், அசாம், பெங்கால், பீகார், ஒரிசா, ஆந்திரா, பாண்டிச்சேரி, இந்த மொத்த வங்காள விரிகுடாவை கொட்டி இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாத்திலையும் வந்து என்டிஏ ஆட்சி. சோ இந்த என்டிஏவோட ஆட்சி இருப்பதினால் விஜய் லாபம் அடையலாம். அதை விட்டு நான் காங்கிரஸ் கூட தான் போவேன், என்னோட மத நம்பிக்கை எனக்கு முக்கியம், நாடு முக்கியம் அல்ல என்ற சிந்தனை கொண்ட ஒரு ஆளாக இருப்பின் பின்னடைவுகள் இவருக்கும் வரும். மிக்க நன்றி சார். விஜயுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள், அவருடைய செயல்பாடுகள் எப்படியா இருக்க போகுதுன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். மிக்க நன்றி சார். நன்றி ஜெயந்த். நன்றி சார். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா.